சேலம் அருகே கோவில் தங்களுக்கே சொந்தம் என ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினர் உரிமை கோருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமலூர் அருகே அங்காளம்மன் பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஒரே சமுதாயத்தில் இருமொழி பேசுபவர்களும் அதனை வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் இருதரப்புக்கும் இடையே கோவில் தங்களுக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடியதால் பிரச்சினை ஏற்பட்டு திருவிழா கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து மோதல் ஏற்பட்டதால் கோவில் பூட்டி சீல் வைக்கப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அன்று திறக்கப்பட்டது. அப்போது இருதரப்பும் கோவிலுக்குள் புகுந்து ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்து தாக்கிக் கொண்டனர். இதனிடையே ஒரு தரப்பினர் மற்றொரு கோவில் தரப்பில் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினர். தலைமுறையாக ஒன்றாக கொண்டாடி வந்த நிலையில் எங்களை கோவிலுக்குள் வர விடாமல் தடுத்து பெண்களை தாக்குகிறார்கள், எங்கள் சாமி எங்களுக்கு வேண்டும் என வலியுறுத்தினர். தலைமைச் செயலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருவருக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்களுக்கு பெரியவங்க வந்து இதான் உங்களுக்கு குலதெய்வம்னு பெரியாண்டி கையை காமிச்சாங்க. இப்போ எனக்கு 71 வருஷம் ஆகுது. நான் வந்த வழியில் அவங்க வரல. இப்போ ஒரு 15 வருஷமா தான் வராங்க. நாங்கள் எங்கள் இதை வந்து தமிழ் பெரியாண்டிச்சுக்கு தான் கூப்பிடுவோம். அவங்க வந்து அங்காளமானு கூப்பிடுங்கிறாங்க. நாங்கள் கூப்பிட மாட்டோம். எங்களுக்கு பெரியவங்க என்ன பழக்கம் கொடுத்தாங்களோ அதை தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ எங்களை மாற்றி சொல்லுங்கிறாங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு பெரியாண்டிச்சு வேணும். எங்கள் ஆளுங்களை வர விட்டாதான் இவங்க வந்து அராஜனம் பண்ணி 20,000 30,000 விட்டு ஏமாத்துறதுக்கோசரம் அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. எங்களை உள்ள விட்டா வெளியே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு பண்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.